வெல்கம் ஆல். மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் ஃபார் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் தேர்ட் மெத்தடான பாலிப்ளாய்டி ப்ரீடிங் பற்றி பார்க்கலாம். வீடியோவை நல்லா கவனிங்க. வீடியோட எண்டில் 6 கொஷின் கேட்டிருக்கேன். ஸோ அதை ஆன்சர் பண்ணுறது மூலயமா இந்த கான்செப்ட் உங்களுக்கு எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு உங்களுக்கே புரிய வரும். பாலிப்ளாய்டினா என்ன? பாலிப்ளாய்டினா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பிஃபோர் தேட் டிப்ளாய்ட்னா என்ன, ஹேப்ளாய்ட்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம் இருக்குது. அதாவது அந்த ஆர்கானிசத்தோட ரீப்ரொடக்ஷன் மெத்தட் செக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிசம் அவங்களோட பாடி செல்ஸ் அதாவது சொமேட்டிக் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த செல்லில் பார்த்தீங்கன்னா 2 கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். அதாவது குரோமோசோம் எல்லாமே 2 இருக்கும், 2 செட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா that we call it as diploid. டை அப்படின்னா 2 தானே அர்த்தம். ஸோ 2 கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கிறதுனால இது நம்ம டிப்ளாய்ட் 2n அப்படின்னு சொல்கிறோம். இது பாடி செல் அதாவது சொமேட்டிக் செல்லில் இருக்கும். இது அந்த ஆர்கானிசத்தோட கேமெட்டிக் செல், தட் மீன்ஸ் அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் செல்லில் பார்த்தோன்னா ஒன்லி 1 செட் ஆஃப் குரோமோசோம் தான் இருக்கும். அதாவது இங்கே 2 செட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே 1 செட் தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனை தட் வி கால் இட் அஸ் ஹேப்ளாய்டு. ஹேப்ளாய்டு அப்படின்னா ஒன்லி 1 செட் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதை நம்ம n அப்படின்னு போடுறோம். டிப்ளாய்ட்னா 2n, ஹேப்ளாய்ட்னா n. இதே அந்த ஆர்கானிசத்துக்கு மோர் தேன் 2 செட் ஆஃப் குரோமோசோம் இருந்துச்சு அப்படின்னா, தட் மீன்ஸ் இங்கே 2n இருக்கு இல்லையா, அதை நம்ம டிப்ளாய்டுன்னு சொல்கிறோம். இதே மோர் தேன் 2 செட் அப்படிங்கிறப்போ 3n, 4n, 5n, 6n இந்த மாதிரி மோர் தேன் 2 செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கும்போது that we call it as a polyploid. Polyploid அப்படிங்கிற இந்த டேர்ம் கிரீக்லேருந்து வந்திருக்கு. பாலிப்ஸ் மீன்ஸ் many plus அப்ளோஸ் அப்படின்னா fold plus idios which is equal to form அப்படின்னு அர்த்தம். So such condition is called a polyploidy. So polyploidy அப்படின்னா அதில் more than 2 செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கணும். இப்போ polyploidy breedingனா என்னன்னு பார்க்கலாம். So this is a technique to create a new plant species. So இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த plant speciesோட குரோமோசோமை மாடிஃபை பண்ணுறாங்க. எந்த மாதிரி மாடிஃபிகேஷன்னா it should have more than 2 set of chromosomes. அப்போ தானே அதை பாலிப்ளாய்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி 2 set of chromosomes இருக்கிற மாதிரி மாடிஃபை பண்ணுறாங்க. அப்போ தான் நமக்கு அந்த பிளான்ட் க்ராப்பில் நியூ வேரியேஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ எதுக்காக இந்த பாலிப்ளாய்டு ப்ரீடிங் பண்ணுறாங்கன்னா க்ராப்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி. அண்ட் ஆல்சோ ஹைப்ரிட் ஸ்பீஷியஸ்லாம் தயாரிக்கும் போது ஸ்டெரிலிட்டி ஆயிடுது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த பாலிப்ளாய்டி ப்ரீடிங் பண்ணுறாங்க. ஹைப்ரிட் ஸ்பீஷியஸ் அப்படிங்கிறப்போ வேறு ஏதாச்சும் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அனிமல்ஸை வச்சு சொல்லணும் அப்படின்னா இப்போது லயனையும் டைகரையும் கிராஸ் பண்ணி புது ஸ்பீஷியஸை உருவாக்குறாங்க அப்படின்னா அதைத்தான் நம்ம ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பிளான்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸை கிராஸ் பண்ண வச்சு ஒரு நியூ ஸ்பீஷியஸை ஃபார்ம் பண்ணும்போது அந்த நேரத்தில் ஸ்டெரிலிட்டி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அதாவது ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய நியூ ஸ்பீஷியஸ்னால அடுத்தடுத்த ஜென்ரேஷனை கேரி பண்ணி கொண்டு வர முடியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டெரிலிட்டியெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த பாலிப்ளாய்டி ப்ரீடிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இன் மாடிஃபையிங் த குரோமோசோம்ஸ். ஸோ இந்த பாலிப்ளாய்டி ப்ரீடிங் பண்ணுறதுக்கு it is induced by 2 agents. ஒன்று physical agents மூலமா, the other one is chemical agents. Physical agents like heat or cold treatment கொடுத்து பண்ணுறாங்க. And chemical agents it is done by colchicine. இந்த பாலிப்ளாய்டி ப்ரீடிங்கோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், சீட்லெஸ் வாட்டர்மெலன் அண்ட் சீட்லெஸ் பனானாவை தயாரிச்சிருக்காங்க. இதில் ட்ரிப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அதாவது 3n அப்படிங்கிற அந்த 3 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இதில் ப்ரெசென்ட் ஆகி இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், TV29. TV29 அப்படிங்கிறது டீயோட ஒரு ட்ரிப்ளாய்டு வெரைட்டி. ட்ரிப்ளாய்டு அப்படின்னா இதில் 3n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கிறதா அர்த்தம் இந்த வெரைட்டி ஆஃப் டீயில், TV29ல். அண்ட் இந்த வெரைட்டிக்கு பார்த்தீங்கன்னா
லார்ஜரான ஷூட் வந்து இருக்கும். அண்ட் இட் இஸ் ட்ரஃப் டாலரன்ஸ், தண்ணி இல்லாட்டியும் வறட்சியான இதில் வந்து அதனால் டாலரேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் தேர்ட் அச்சீவ்மெண்ட் வந்து ட்ரிட்டிகேல். இந்த ட்ரிட்டிகேல் அப்படிங்கிறதுக்கு 6n நம்பர் ஆஃப் குரோமோசோம் வந்து இருக்குது. அதாவது 6n அப்படின்னா இதை நம்ம ஹெக்ஸாப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா வீட் அண்ட் ரே இந்த ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹைப்ரிட்டான வெரைட்டி தான் வந்து ட்ரிட்டிகேலுங்கிறது. ஸோ ஹைப்ரிட்னாலே வந்து அது ஸ்டெரைலாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி இந்த பிளான்ட்டை வந்து ஃபர்டைலாக மேக் பண்ணுறதுக்காண்டி பாலிப்ளாய்டி வந்து இன்டியூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி பண்ணும்போது will have a higher dietary fiber and protein வந்து இதுக்கு இருக்குது இந்த ஹைப்ரிட் வெரைட்டியான ட்ரிட்டிகேலுக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் Repanobrassica. This is a allotetraploid. நம்ம 3n ட்ரிப்ளாய்டு அப்படின்னு பார்த்தோம், 6n ஹெக்ஸாப்ளாய்டுன்னு பார்த்தோம். டெட்ராப்ளாய்டு அப்படின்னா டெட்ரா மீன்ஸ் 4n அப்படின்னு அர்த்தம். இதை வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாலிப்ளாய்டு ப்ரீடிங் மூலமாக அப்படின்னா பை த கால்சிசின் ட்ரீட்மெண்ட், அதாவது கெமிக்கல் மெத்தட் ஆஃப் இன்டியூஸ்மெண்ட் மூலமாக இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. டெட்ராப்ளாய்டுனா 4n ஓகே. ஆலோடெட்ராப்ளாய்டு அப்படின்னா என்ன? இதுவுமே ஒன் டைப் ஆஃப் பாலிப்ளாய்டி தான். இதில் 4 செட் ஆஃப் குரோமோசோம் வந்து கிடைக்குது. அண்ட் திஸ் இஸ் derived from 2 different species. அதாவது ரேடிஸ் அண்ட் கேபேஜ் இந்த ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியதான் வந்து இந்த ரெப்பனோபிரேசியாக்கா அப்படிங்கிறது. இது வந்து 2 different ஸ்பீஷியஸ்லேருந்து இதுக்கு 4 செட் ஆஃப் குரோமோசோம் வந்து கிடைச்சதுனால this we call it as a allotetraploid. நெக்ஸ்ட் ஃபோர்த் மெத்தட் வந்து மியூட்டேஷன் ப்ரீடிங். ஸோ இந்த மியூட்டேஷன் ப்ரீடிங்கில் மியூட்டேஷன் அப்படிங்கிறது தான் என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மியூட்டேஷன் அப்படின்னா ஒரு ஆர்கானிசத்தோட டிஎன்ஏல நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் வந்து இருக்கும். அதில் நம்ம சடன் சேஞ்ச் வந்து க்ரியேட் பண்ணுறோம். தட் சேஞ்ச் ஷுட் பி ஹெரிட்டபிள். அதாவது இப்போ ஒரு பிளான்ட் வந்து இருக்குது, அந்த பிளான்ட்டோட டிஎன்ஏவை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். சடன் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா அப்போது அந்த சேஞ்ச் வந்து ஹெரிட்டபிளாக இருக்கணும். விச் மீன்ஸ் இப்போது அந்த பிளான்ட்டில் டிஎன்ஏவை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ அந்த பிளான்ட்லேருந்து ஒரு சீடு வந்து வருது. அந்த சீடை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சு அந்த சீடை நம்ம விதைச்சி ஒரு பிளான்ட்டை வந்து க்ரோ பண்ண வச்சோம் அப்படின்னா இந்த டாட்டர் பிளான்ட்லேயும் இந்த பேரண்ட் பிளான்ட்டில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து க்ரியேட் பண்ணமோ அதே சேஞ்ச் இந்த டாட்டர் பிளான்ட்லேயும் வந்து இருக்கணும். அதான் வந்து ஹெரிட்டபிளான சேஞ்சு. ஸோ ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த சேஞ்ச் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு, கேரி அவுட் ஆகிருக்கு. அதைத்தான் நம்ம மியூட்டேஷன்னு சொல்கிறோம். ஸோ மியூட்டேஷன்னாலே வந்து ஒரு டிஎன்ஏல சேஞ்சை ஏற்படுத்துகிறோம். ஸோ இதே இது மியூட்டேஷன் ப்ரீடிங் அப்படிங்கிறது என்னென்னா பிளான்ட்டில் பண்ணக்கூடிய மியூட்டேஷன் ப்ரீடிங்காக இஸ் அதர்வைஸ் நோன் ஆஸ் அ வேரியேஷன் ப்ரீடிங், விச் மீன்ஸ் இட் இஸ் அ ப்ராசஸ் பை விச் ஜெனட்டிக் வேரியேஷன் ஆர் கிரியேட்டட். ஸோ ஒரு டிஎன்ஏ லெவலில் ஜீன் லெவலில் வந்து மாற்றங்களை நம்ம ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுனால ஜெனட்டிக் வேரியேஷன்னு சொல்கிறோம். ஸோ அதனால் என்ன ஆகுது, தெர் வில் பி அ சேஞ்சஸ் இன் த ஆர்கானிசம். அந்த ஆர்கானிசத்தில் சேஞ்ச் வந்து ஏற்படுது. இது மூலயமா நியூ கிராப் வெரைட்டிஸை வந்து நம்மளால் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த ஆர்கானிசம் வந்து இந்த மியூட்டேஷனை வந்து அண்டர்கான் பண்ணுதோ தட் ஆர்கானிசம் இஸ் கால்ட் ஆஸ் அ மியூட்டன்ட். அண்ட் இந்த மியூட்டேஷனை வந்து பண்ணக்கூடிய அந்த ஃபேக்டர், the factor which induce the mutation is called as a mutagen or otherwise it is known as a mutagenic agent. இந்த மியூட்டாஜன் அப்படிங்கிறது 2 டைப்ஸாக இருக்குது. the one is physical mutagen, the other one is chemical mutagen. Physical mutagen அப்படின்னா ரேடியேஷன் லைக் எக்ஸ்ரே, ஆல்ஃபா ரே, பீட்டா ரே, காமா ரே, யூவி ரே அண்ட் டெம்பரேச்சர் இதெல்லாமே வந்து இன்டியூஸ் த மியூட்டேஷன் அண்ட் தீஸ் ரேஸ் ஆர் கால்ட் ஆஸ் அ ஃபிசிக்கல் மியூட்டாஜன். இதே இது கெமிக்கல் மியூட்டாஜன் அப்படின்னா த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விச் இன்டியூஸ் த மியூட்டேஷன். ஸோ என்னென்ன கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னால் மஸ்டர்ட் கேஸ், நைட்ரஸ் ஆக்சைடு, இந்த மாதிரியான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து மியூட்டேஷனை இன்டியூஸ் பண்ணுச்சுன்னா அதை நம்ம கெமிக்கல் மியூட்டாஜன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் மியூட்டேஷன் ப்ரீடிங் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம அந்த இன்டியூஸ்டு மியூட்டேஷனை வந்து கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காண்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அண்ட் தட் இஸ் கால்ட் ஆஸ் அ மியூட்டேஷன் ப்ரீடிங். நெக்ஸ்ட்டு இந்த மியூட்டேஷன் ப்ரீடிங்கோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சர்பதி சொனாரா வீட். ஸோ இந்த வீட் அப்படிங்கிறது மியூட்டேஷன் ப்ரீடிங் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்துன்னா சொனாரா 64 அப்படிங்கிறதுலேருந்து பை யூஸிங் அ காமா ரேஸ். ஸோ தே ஹாவ் யூஸ்ட் அ
physical mutagen ஆன gamma rays. Next second one Atomita 2 rays. ஸோ இந்த ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு வந்து சலைன் டாலரன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஹை சால்ட் கண்டென்ட்டை இதனால் டாலரேட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸு. ஸோ பெஸ்ட் எதுவுமே இதை தாக்காமல் இந்த பிளான்ட் அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் கிரவுண்ட் நட், வேர்க்கடலை. இதுக்கெல்லாம் வந்து திக் ஷெல் இருக்கிற மாதிரி மியூட்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மோட்டுன்னோ, காமா கார்டன் ஆர் அட்டாமிக் கார்டன். அதாவது ஒரு கார்டன் வந்து செட்டப் பண்ணி நடுவில் வந்து ஒரு காமா ரேஸை வச்சு அந்த க்ராப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணி க்ரோ பண்ணுறாங்க. ஸோ எப்படின்னா இந்த காமா கார்டன் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து ஆஃப்டர் வேர்ல்ட் வார் 2க்கு அப்புறம் தான் வந்து பாப்புலரைஸே ஆச்சு. ஸோ இந்த காமா கார்டனில் க்ராப்பை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி அட்டாமிக் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காமா கார்டன் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் அ இன்டியூஸ்டு மியூட்டேஷன் ப்ரீடிங்கு. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் சோர்சஸ் ஆன காமா ரேஸ் ஆன கோபால்ட் 60 அண்ட் சீசியம் 137 இதை வந்து யூஸ் பண்ணி தான் இன்டியூசிங் அ டிசரபிள் மியூட்டேஷன் இன் அ க்ராப் பிளான்ட். ஸோ நமக்கு வேண்டிய செடியில் எந்த மாதிரியான மியூட்டேஷனை வந்து கொண்டு வரணும் டிஎன்ஏ லெவலில் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா காமா கார்டனோடைய அவுட்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் ரேடியேஷன் சோர்ஸ், அதாவது இந்த காமா ரேஸோட சோர்ஸ் வந்து இருக்குது. அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து செக்டர் 1, செக்டர் 2, செக்டர் 3 அப்படின்னு ரவுண்டாக அதை சுற்றி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பிக்சரை நீங்கள் பார்க்கும் போது இன்னும் நல்லாவே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் மெத்தட் வந்து ஹைப்ரிடைசேஷன். ஹைப்ரிடைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது 2 பிளான்ட்டோ இல்லை 2க்கும் மேற்பட்ட பிளான்ட்டோ, அப்போ இதுக்கெல்லாம் ஒரு சில குவாலிட்டிஸ் வந்து இருக்கும். இது வந்து டால் பிளான்ட்டாக இருக்கும், இது வந்து ஒயிட் கலரில் பூ பூக்கும், இதில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து இந்த டேஸ்ட்டில் வந்து இருக்கும், அண்ட் இதுக்கு வந்து லீவ்ஸ் நல்லா ப்ராடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ டிசைர் கேரக்டர்ஸ் ஒவ்வொரு பிளான்ட்லேயும் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கிராஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஜனியான ஆஃப் ஸ்ப்ரிங்கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்லா கேரக்டரும் சேர்ந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ தட் progeny is called as a hybrid and இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து hybridization. ஸோ hybridization-ங்கிறது it is a process of crossing 2 or more types of plants for bringing all their desired characters into one progeny. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங் ஒரு ப்ராஜனிக்குள்ளே வந்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரோம். அண்ட் தட் progeny is called as a hybrid. அப்போ இந்த progeny பார்த்திங்கன்னா ரொம்ப டாலாக இருக்கும், இதில் ஒயிட் கலரில் ஃப்ளவர் பற்றி இருக்கும், ஃப்ரூட்ஸ் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், அண்ட் லீஃப்மே நல்லா ப்ராடாக பெருசாக இருக்கும். அப்போ இது எல்லாத்தோட கேரக்டரும் வந்து சேர்ந்து இந்த ஒரு பிளான்ட்டான ப்ராஜனியில் வந்து வந்துடுது. ஸோ இந்த ஹைப்ரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தே வில் ஹாவ் அ சுப்பீரியர் கேரக்டர்ஸ். ஒரு கேரக்டரோ இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட கேரக்டரோ வந்து சுப்பீரியராக இருக்கும் தேன் த பேரண்ட்ஸை விட. ஏன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி இதுக்கு கேரக்டர் வந்து கிடச்சிருது, சுப்பீரியர் கேரக்டர்ஸ். அப்போது பேரண்ட்ஸை விட இதோட கேரக்டர் வந்து ரொம்பவே சுப்பீரியராக வந்து இருக்குது. அண்ட் திஸ் ஹைப்ரிடைசேஷன் இஸ் த காமன் மெத்தட் ஆஃப் கிரியேட்டிங் அ ஜெனட்டிக் வேரியேஷன் டு கெட் அ இம்ப்ரூவ்டு வெரைட்டிஸ். ஸோ ஒரு ஜெனட்டிக் வேரியேஷன் ஜீன் லெவலில் மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த காமன் மெத்தட். நெக்ஸ்ட்டு இந்த ஹைப்ரிடைசேஷன் மெத்தட் ரிலேட்டடாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்காண்டி நம்ம வீட் அண்ட் ரே எடுத்து கிராஸ் பண்ணுறோம். திஸ் வீட் இஸ் அ டிட்டிகம் டியூரம் அண்ட் ரே அப்படிங்கிறது சிக்கேல் சீரியல். அண்ட் இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 2n வந்து 28 இருக்குது அண்ட் ரேக்கு வந்து 2n வந்து 14 இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் வர ஹைப்ரிட் வந்து ஸ்டெரைலாக இருக்கும். அண்ட் இதுக்கு 2n வந்து 21 வந்து இருக்குது. ஸோ இது ஸ்டெரைலாக இருக்கிறதுனால இந்த ஹைப்ரிட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட குரோமோசோம் நம்பரை டபுள் பண்ணுறதுக்காண்டி நம்ம கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணுறோம், தட் இஸ் த கோல்சிசின். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது we are getting a 2n as 42. ஸோ 21 இருக்கிறது 42 அப்படின்னு டபுள் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் அ ஹெக்ஸாப்ளாய்டு ட்ரிட்டிகேல். ஸோ இதுதான் வந்து first man-made serial hybrid. ஸோ இந்த சைக்கிள் ஆஃப் க்ராப் ரைசிங் அண்ட் செலெக்ஷன். ஸோ க்ராப்பை ரைஸ் பண்ணிப்போம், அந்த ரைஸ் பண்ணதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணி அந்த செலக்ட் பண்ணதுலேருந்து திரும்ப என்ன பண்ணுறோன்னா திரும்ப அகைன் செலக்ட் பண்ணி ரைஸ் பண்ணி நமக்கு டிசையர்ட் கேரக்டர்ஸ் வந்து வர வரைக்குமே வந்து அந்த பிளான்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ டில் ஃபைனலாக நமக்கு அந்த நினச்சது கிடைக்கிற வரைக்கும்.
அண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ லாங் ட்ரான் ப்ராசஸ். அண்ட் இந்த ஹைப்ரிடைசேஷனுடைய 2 மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ 2 பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை கம்பைன் பண்ணி ஒரே பிளான்ட்டுக்கு கொண்டு வரோம். அதாவது அந்த ப்ராஜனி அப்படிங்கிற அந்த ஹைப்ரிட்டுக்கு வந்து கொண்டு வரோம். ஸோ அப்படி கொண்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுப்பீரியரான கேரக்டர்ஸ் வந்து கிடச்சிருக்கும். அதை தான் நம்ம ஹைப்ரிட் விகர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது கிடச்சதை நம்ம யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் வந்து 2 மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ஹைப்ரிடைசேஷன். ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோவில் பாலிப்ளாய்டி ப்ரீடிங், மியூட்டேஷன் ப்ரீடிங் அண்ட் ஹைப்ரிடைசேஷன் பற்றி பார்த்தாச்சு. அண்ட் இதோட மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் ஃபார் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அந்த 5 மெத்தட்ஸ் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இந்த லாஸ்ட் வீடியோவில் 2 போட்டிருந்தேன் அண்ட் இந்த வீடியோவில் வந்து 3 மெத்தட் வந்து போட்டிருக்கேன். இட்ஸ் டைம் டு ஆன்சர் ஃபார் த கொஷின்ஸ். பாஸ் த வீடியோ ஹியர், ஃபைண்ட் அவுட் த ஆன்சர் அண்ட் உங்களுக்கு தெரியக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். I hope இன்னைக்கு பார்த்து இந்த டாபிக் உங்களுக்கு clear understood ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். If you have any doubt regarding this, please do comment, let me know in the comment section. If you like this video, thumbs up, share among your friends circle. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய அதர் டாபிக் வீடியோஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த இயர் நான் கிளாஸ் 10 வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு வரேன். அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக கிளாஸ் 6 to கிளாஸ் 9 வீடியோஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக வந்து இருக்குது. See you soon again in next video. Thank you for watching.